சென்னை விமான நிலையத்தில் 2026 ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று காலை ஏறத்தாழ 1 மணி நேரம் சுற்றித் திரிந்த வாலிபரை போலீசார் பிடித்து விசாரித்தனர். சென்னை விமான நிலையத்தில் கண்காணிப்பு அதிகம் இருக்கும். தற்போது ஜனவரி 17ஆம் தேதி முதல் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. ஜனவரி 24 முதல் 26ஆம் தேதி வரை குடியரசு தினத்தை முன்னிட்டு 7 அடுக்கு பாதுகாப்பு அமைக்கப்பட்டிருந்தது. ஜனவரி 26ஆம் தேதி அன்று காலை 7 மணி அளவில் 1வது டெர்மினலில் கேட் 103 அருகே சுற்றித் திரிந்த வாலிபரை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பிடித்தனர். அவரிடம் பயணத்திற்கான எந்த ஆவணமும் இல்லை. இத்தனை அடுக்கு பாதுகாப்பை கடந்து அவர் எப்படி உள்ளே வந்தார் என்பதும் புரியவில்லை. கண்காணிப்பு கேமராக்களின் பதிவுகளை பரிசோதித்த போது அவர் காலை 6 மணி அளவில் 3வது கேட் வழியாக உள்ளே நுழைந்தது தெரிய வந்தது. விசாரணையின் போது அவர் சென்னை அரும்பாக்கத்தை சேர்ந்தவர் என்றும் பெயர் ஜோசுவா என்றும் கூறினார். ஏர்போர்ட்டை வாங்குவதற்காக பார்க்க வந்ததாக கூறியதால் அவர் மனநிலை பாதிப்புற்றவராக இருப்பார் என்று சந்தேகிக்கின்றனர். இன்று 2026 ஜனவரி 27ஆம் தேதி நம் சிறப்பு செய்தியாளர் அலெக்ஸ் கோயம்புத்தூர் செல்வதற்காக விமான நிலையம் சென்றபோது பாதுகாப்பு தற்போது இன்னும் அதிகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பயணியர் கடும் சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இந்த வீடியோவில் உள்ளவர் ஜோசுவா அல்ல, நம் அலெக்ஸ். இதுபோன்ற ஏர்போர்ட் செய்திகளை தவறாத இருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.